கும்பகோணத்திற்கு வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி வருகை. தஞ்சை ஏப்ரல் 30 கும்பகோணம் மூர்த்தி கலையரங்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியின் ஆன்மீக சச்சங்க நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் 1000 ஆண்டு பழமையான சோமநாத் ஆலயத்தில் இருந்து பாதுகாத்து கொண்டுவரப்பட்ட லிங்கத்தின் சிறு சிறு துகள்களில் இருந்து செய்யப்பட்ட 2 சிறிய லிங்கங்களை கலையரங்கத்தில் அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு பின்னர் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் ஆன்மீக இசை பாடல்கள், கானம், தியானம், ஞானம் குறித்த சிறப்பு சொற்பொழிவுகள் மற்றும் யோகா, மெடிடேஷன், தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மன அமைதிக்கு வழிவகுக்கும் தியான கலைகள் போன்ற பயிற்சிகளை செய்யும் போது உடல் சுறுசுறுப்புடன் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என குருஜி அவர்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகா பயிற்சி செய்து காட்டினார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இராம ராமநாதன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம், தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தங்கம் கென்னடி, முன்னாள் தலைவர் சாக்கோட்டை சதீஷ்குமார், துணைத் தலைவர் வேத செல்வம், வேதம் முரளி, தாராசுரம் சச்சில் சரவணன், மனிதவிடியல் சிவகுமார், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், துணை மேயர் சு வ தமிழழகன் ஆகியோர் குருஜியை சந்தித்து மரியாதை செய்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். செய்தியாளர் மகேஷ். शिव